ஹலோ மக்களே, வெல்கம் டு மங்கீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலில் சவுத் இண்டியன் ஸ்டைல் க்ரீமியான தயிர் வடை எப்படி ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போது சின்ன சின்னதாக இந்த வடை மாவு தட்டி இந்த வடையை எண்ணெயில் போட்டுடுங்க. நல்லா அதை பொரிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த தோசைக்கு பண்ணுறதுக்கு இந்த உளுத்த மாவு தனியாக அரைச்சி எடுத்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இந்த தயிர் வடைக்கு ரொம்ப வடையை பொரிக்க வேண்டாங்க. ஓரளவு இந்த லைட் கோல்டு கலர் வரும்போது நீங்கள் அந்த அளவுக்கு பொரித்து எடுத்தால் போதும். அதுவும் இல்லாமல் இது தயிர் வடை இருக்கிறதால நீங்கள் அவ்வளோவா ஒன்றும் இதுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் ரவுண்டாக வடை பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தயிரில் தான் இது போட்டு ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போது உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. இப்போ தான் அந்த லைட் கோல்டு கலரில் அந்த வடையெல்லாம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு பக்கம் இதே மாதிரி இந்த கோல்டு கலர் லைட் கோல்டு கலர் வந்தோடனே நீங்கள் மறுபக்கமும் அதே மாதிரி லைட் கோல்டு கலர் வர வரைக்கும் நீங்கள் அந்த வடையை கொஞ்சம் பொரிச்செறிங்க. எப்போவுமே ஃப்ளேம் நீங்கள் இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமாக வைங்க. ஸோ இப்போ இந்த வடை தயிர் வடையில் ஊற வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 2 கிளாஸ் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் நல்லா அந்த தயிர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த மோர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வடையாக அந்த பொரிச்செடுத்த வடையை அதில் ஒரு 30லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும், நீங்கள் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் எல்லா வடையும் அதில் எடுத்து போட்டு ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா வடைங்களையும் ஊற வச்சுடுங்க. நான் இந்த தயிர் வடை கோசமே நேற்றுக்கு நைட் ஃப்ரெஷ்ஷாக தயிருக்கு புரக்கி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து புரக்கி ஊற்றிருக்கேன். பாருங்கள், அந்த தயிர் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நல்ல ஸ்வீட்டான தயிரில் பண்ணால் தாங்க உங்களுக்கு தயிர் வடை ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வச்ச வடையெல்லாம் எடுத்து இந்த தயிரில் ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சீக்ரெட் டிப்பே 2 தாங்க இந்த தயிர் வடை அருமையாக வரத்துக்கு. ஒன்று, அந்த சுட தண்ணி மோரில் நம்ம அந்த தயிர் வடையை ஊற வைக்கிறது. 2வது, ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கர்டு யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய் அரைச்சி போடுறதுலாம் ஒன்றுமே வேண்டாங்க. தயிர் நல்ல ஸ்வீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும். உங்களுக்கு சூப்பர் டேஸ்டி சவுத் இண்டியன் ஸ்டைல் தயிர் வடை அருமையாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் இந்த தயிரில் போட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஸோ மினிமம் இது ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடுங்க. இது எவ்வளோ சில்லுன்னு இருக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மக்களே, நம்மளோட அட்டகாசமான சவுத் இண்டியன் ஸ்டைல் கர்ட் வடை செட் ஆகிடுச்சு, தயிர் வடை. இதுக்கு மேலே கொஞ்சம் சிகப்பு மிளகாய் தூள், சாட் மசாலா தூள், கொஞ்சம் காரா பூந்தி அண்ட் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதோ பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றுறது எதுவும் வேண்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அந்த தயிர் வடை டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.